இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள எஃபெக்ட் மெனு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெனுவில் 2 ஆப்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேட்டருக்கான எஃபெக்ட்ஸ், அதாவது வெக்டாரில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எஃபெக்ட்ஸ். ரெண்டாவது ஃபோட்டோஷாப்பில் உள்ள எஃபெக்ட்ஸ். இதை மோஸ்ட்லி இமேஜஸில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ட்ரைனிங்கில் ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர் மெனு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை பார்க்காமலே புரிஞ்சிடும். ஏன்னா எக்ஸாக்டாக அதோட டிட்டோ தான். ஒரு சில இமேஜஸ்க்கு ஃபோட்டோஷாப்பில் போய் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளை லாஸ்ட் எஃபெக்ட், ரெண்டாவது லாஸ்ட் எஃபெக்ட். இந்த 2 ஆப்ஷனுமே எனேபிள் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை பார்க்கலாம். இல்லை ரேஸ்ட்ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதே ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் மெனுவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த எஃபெக்ட் மெனுவில் நம்ம வைக்கிறது எல்லாமே ஒரு எஃபெக்டாக தான் அப்ளை ஆகிருக்கும். ஸோ ரேஸ்ட்ரைஸுக்கு இந்த செட்டிங் மூலமாக நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். 3Dலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3Dக்கான பேனல் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் பழைய சிஸ்டத்தில் கூட ஓரளவு இது கரெக்டாகவே ரன் ஆகும். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். பென்சில் டூலை வச்சு இதில் ரிவால்வ் கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம கலர் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரோக்கு தான் அப்படியே ரிவால்வ் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வரும். பேருக்கு இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 3D பேஸ்டாக எது கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அது ரிலவெண்ட்டான சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சாஃப்ட்வேர் 2D பேஸ்டான டிசைனிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால 99% நீங்கள் 2Dயில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்ளை ஆகும். இந்த மாதிரி இதை நீங்கள் PNGயில் கூட எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். டிஏ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். மறுபடியும் அண்டு கொடுக்குறேன். எப்படி இருந்தாலும் 2Dயில் நல்ல க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடிஞ்சதுக்கு பிறகு பேருக்கு இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 3D ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி தான் இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கும். ரொம்ப ஒன்றும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லைட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2Dயில் நல்ல எஃபிஷியண்ட்டாக வந்ததுக்கு பிறகு நீங்கள் 3Dயில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் மெனு இல்லாமல் ஒர்க்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெனுவாக இருந்துச்சு ஒரு டைமில். அதுக்கு காரணம் பாத் ஃபைண்டரில் உள்ள ஆப்ஷன்ஸ். இப்போ பேனல் கான்செப்ட் மூலமாக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறதே இல்லை. ஆனால் இந்த பாத் ஃபைண்டருக்கும் பேனலில் உள்ள பாத் ஃபைண்டருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. சொல்லப்போனால் UI டிசைனிங் சாஃப்ட்வேர், அதாவது Figma XD, இந்த ரெண்டுமே இந்த பாத் ஃபைண்டர் ஃப்ளோ படி தான் ஒர்க் பண்ணும். பட் இனிஷியலாக நீங்கள் ரெண்டுலையுமே டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். UI டிசைனிங் சாஃப்ட்வேருக்கான அந்த ஃப்ளோவில் நீங்கள் வரும்போது இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரிய வரும். ஸோ அதில் கன்ஃபியூஸ் வேண்டாம். பட் பிகினிங்கில் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் லேர்ன் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன் அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். இதில் கன்வெர்ட் டு ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு எலிப்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம், எலிப்ஸாக ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல. இதில் கிராப் மார்க்னு ஒன்று இருக்குது. அது அப்படியே இங்கே உள்ள ஆப்ஷன் தான். கிரியேட் ட்ரிம் மார்க்னு ஒன்று இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வரும். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே நம்ம வைக்கணும் அவசியம் இல்லை. பிரிண்டர்ஸே டேக் கேர் பண்ணிப்பாங்க. இங்கேயும் அதே ஆப்ஷன் தான் இருக்குது. கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுவும் டிஏ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போயிடும். டிஸ்டோர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட்டான ஷேப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பேஸ்டான ஏதாவது ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒரு யூனிக்கான எஃபெக்ட் அப்ளை ஆகும். இதை நான் ஓகே பண்ணுறேன். இப்போ ரெக்டாங்கிள் இந்த மாதிரி மாறி இருக்கு. டிஏ ப்ரெஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அகைன் ரஃபன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வரும். இதுவுமே இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்மூத் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரேண்டமாக க்ரியேட் ஆகிருக்கு. கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 காப்பி வச்சுருக்கிறேன். இதில் நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் அப் ஏரோ கீ கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணேன். இது நம்ம ஏரோ கீ யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இது ஒரு ரேண்டமான ரிசல்ட்டை கொடுக்கும். இது எல்லாமே ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அப்ளை ஆயிரும். அன்குரூப் கொடுத்துட்டு தனித்தனியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை டெலீட் பண்ணுறேன். அப்புறம் ட்ரீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பென் டூலை வச்சு இமேஜின் பண்ணி க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க ஷேப்பில் இந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை பண்ணி விட்ருவாங்க. அது கம்ப்ளீட்டாக புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு யூனிக் ஷேப் மாதிரியே காமிக்கும். டிஏ ப்ரெஸ் பண்ணுறேன். ட்விஸ்ட்னு ஒன்று இருக்குது.
இந்த மாதிரி வரும். இதில் ஒரு 45 கொடுக்குறேன், இந்த மாதிரி இருக்குது. -45 கொடுத்தேன், இந்த மாதிரி வந்திருக்கு. ஃப்ரீ பிக்கில் இருக்கிற நிறைய எலமெண்ட்ஸே நார்மலாக இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த எஃபெக்ட்ஸை வச்சே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டிசைனிங்கில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது கூட டைம் இருக்காது. அதனால் நெட்டில் கிடைக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான ஃப்ளோவாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டிசைனருக்கும் க்ரியேட்டர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒர்க் ஃப்ளோ வைஸ். ஸோ ஒரு டிசைனரை நீங்கள் இருக்கிறத எடுத்து ஃபாஸ்ட்டாக பெட்டராக ஒரு டிசைன் பண்ணுறதை மட்டுமே இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஜிக்ஸாக் இந்த மாதிரி வரும். இதுலேயும் ஸ்மூத் இருக்குது. இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் கோர்ஸ் தான் மற்றவங்களோட கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு மினிமலான கோர்ஸ். ஏன்னா இந்த 6 சாஃப்ட்வேர்ஸ்க்குமே மாஸ்டரிங் லெவலில் டிஜிட்டல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல் ரா XD, ஃபிக்மா வரைக்கும் இருக்குது. எல்லாமே மாஸ்டரிங் லெவல் ட்ரைனிங் தான். ஸோ டெப்த்தாக லேர்ன் பண்ண முடியும். இந்த 6 கோர்ஸுமே டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதோட ப்ரைஸிங், அதிகமான வேலிடிட்டியில் வேணும் அப்படின்னா ப்ரோ பிளான் இருக்குது. கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸுக்கான உங்கள் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், அப்புறம் அதை எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. பே பண்ண பிறகு நான் கூகுள் டிரைவில் லிங்க் தருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் AnyDeskல வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த 6 கோர்ஸையுமே நீங்கள் சிங்கிளாகவும் பை பண்ணிக்கலாம். 2-in-1 பேக், 3-in-1 பேக், அப் டு 6-in-1 பேக் வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ டிசைனிங் ஃபீல்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 6 சாஃப்ட்வேருமே நீங்கள் டெப்த்தாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னாலும் அதை மட்டும் கூட நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த எஃபெக்ட் மெனுவில் ட்ராப் ஷேடோங்கிற ஒரே ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும்தான் இந்த எஃபெக்ட் மெனுவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மெனுவில் எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம வர வேண்டிய அவசியமே இருக்காது. பட் இந்த ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் மெனு மூலமாக மட்டும்தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு அதை சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். மல்டிப்ளை மோட் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஷேடோட டெப்த், அதாவது ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும் நம்ம கொடுத்துக்கலாம். 75 கொஞ்சம் அதிகம் தான், ஒரு சேஞ்ச் தெரியணும் அப்படின்றதுக்காக 20 கொடுத்துட்டேன். ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் அகைன் ஷேடோ கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன். டேபு கொடுத்துட்டேன். இதில் XY பொசிஷனில் புரியணுன்றதுக்காக நான் வச்சு காமிக்கிறேன். எக்ஸில் ஒரு 20 வச்சுருக்கிறேன். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஷேடோ மூவ் ஆகும், அதுதான் எக்ஸ் ஆஃப்செட். இதை 0 பண்ணிட்டேன். இங்கே 20 கொடுக்குறேன். ஒயில் நம்ம கொடுக்கும்போது ஷேடோ அப்படியே மேலேருந்து கீழே இறங்கும். இதில் பிளர் வேல்யூ இருக்குது, இதில் நான் 0 வைக்கிறேன். இதில் ஷேடோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், பிளர்ரே இல்லாமல். இதில் பிளர் இல்லாமல் நமக்கு தேவைப்படும், பிளர் இருக்கிற மாதிரியும் தேவைப்படும். க்ரியேட் பண்ணுற டிசைனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுறேன், ஒரு 15 வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஷேடோவை பொறுத்தவரையில் இதில் பிளாக்கே இருக்கட்டும், ஏன்னா மல்டிப்ளை இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் என்ன பேக்ரவுண்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆயிரும். இதில் நீங்கள் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். UI டிசைனிங்கில் மட்டும்தான் இஷ்டத்துக்கு ஷேடோ கலரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிரிண்டிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் பெரிய அளவில் யாருமே ஷேடோ மாற்ற மாட்டாங்க. ஷேடோனாலே அது பிளாக்கில் தான் இருக்கும், மோடில் மல்டிப்ளை தான் இருக்கும். ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இதுலேயும் அப்ளை பண்ணுறேன். அகைன் ஸ்டைலிஷ் ட்ராப் ஷேடோ 50 வைக்கிறேன். 15 பிளர் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபெதர், இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ, ரவுண்ட் கார்னர், இது போக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபெதரை பொறுத்தவரையில் இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு ஷேப்பில் நீங்கள் ஃபெதர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதை எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிக்சல் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். ட்ராப் ஷேடோ மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி இதில் எதுவுமே தேவையில்லை. டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக எந்த ஷேப்பில் எவ்வளோ கார்னர் ரேடியஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய ஆப்ஷன், அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். SVG ஃபில்டருமே இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஒரு சில எஃபெக்ட் மாதிரி அப்ளை ஆகும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எதை அப்ளை பண்ணாலும் ஒரு 10 to 15 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓல்டு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். அதனால் அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டரில் டைப் ஆன பாத் டூல் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் பெரிய அளவில் தேவைப்படாது. பட் இது ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் யூஸ் ஆகும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். எப்படி அப்டேட் பண்ணாலும் டெக்ஸ்ட் அப்படியே பெண்ட் ஆகுமே தவிர ரொம்ப க்ரியேட்டிவாக அக்யூரேட்டாக வராது. டெக்ஸ்ட்டை எதாவது பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி கர்வ் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் ஆன பாத் டூல் மூலமாக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் அப்ளை பண்ண வேண்டாம். ஆனால் ஷேப்புக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் உள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதையுமே புதுசாக டிசைன் எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறவங்களும் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஷேப்ஸ் ஃப்ரீ பிக்லேயே கிடைக்கும்.
இதை உட்காந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. பட் வார்ப் மூலமாக ஷேப்பை மட்டுமே நீங்கள் வார்ப் பண்ணுங்கள். டைப்பான பாத் டூல் மூலமாக மட்டுமே நீங்கள் டெக்ஸ்ட்டை வார்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஷாப்பில் உள்ள அதே டிட்டோ தான், ஒரு சேஞ்சு கிடையாது. இதை கிளிக் பண்ணுறேன். அதில் இருக்கிற எல்லா சப் ஆப்ஷனும் இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ண அப்படின்னாலே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்ளை ஆகும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை அப்ளை பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்ளை ஆகிருக்கும். டியை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது அப்படியே ரீசெட் ஆயிரும். ஸோ ஏதாவது நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு டியை ப்ரெஸ் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன வந்துச்சோ அது எல்லாமே கீழே இருக்குது. இதை ஃபோட்டோஷாப்லேயே பெரிய அளவில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆப்ஷனுக்காக ஃபோட்டோஷாப் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஃபோட்டோஷாப்பே யூஸ் பண்ணாமல் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக ப்ளர் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஃபோட்டோ ஒர்க் எல்லாத்தையுமே ஃபோட்டோஷாப்லேயே பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் தெரியலனா கூட ஃபோட்டோஷாப்பை இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஃப்ளோ. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வெக்டார் ஹேண்டில் பண்ணணும். இமேஜ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரது தான் கரெக்டான ஒரு ஃப்ளோ. பட் சடனாக ஏதாவது பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணணும் அப்படின்னா ஓவர்லேக்கு யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், அது அப்படியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் அப்ளை பண்ணலாம். கடைசியாக நான் ப்ளர் அப்ளை பண்ணேன். அதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக அப்ளை ஆயிரும். லாஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதே ப்ளர் ஆப்ஷனை காமிக்கி. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், அதுக்கான விண்டோ வரும். கொஞ்சம் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டாவது அப்ளை பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே ஒரு எஃபெக்டை நம்ம அப்ளை பண்ண பிறகு அதை டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணனாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த எஃபெக்ட் மெனுவில் ஸ்டைலிஷில் ட்ராப் ஷேடோ மட்டும்தான் தேவைப்படும், வேறு ஒன்றுமே பெரிய அளவில் தேவைப்படாது. இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கஸ்டம் ஷார்ட்கட், இதை நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் மெனுவில் ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.